जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम நமஸ்காரம். நான் கரூலேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து 15/5/2025 அன்னைக்கு பிறக்குதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், திக்பலம் பெற்றிருக்காருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம். ஸோ சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11 இருக்கார், 12 செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 4-9 கூடையவர், நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர், நீச்சமாக இருக்குது. அதுவும் 12ஆம் இடத்துல இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு சனியும் இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. 9ஆம் இடத்துல வந்து புதன் இருக்குது. இதுதான் வந்து உங்கள் கிரக நிலைங்க. உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார். பொதுவாக இந்த மாதம் வந்து தொழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த உங்களுடைய ராசியில் வந்து கேது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது வந்து என்னென்னா ரொம்ப மன இறுக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்த உடனேயே நீங்கள் டக்குன்னு ஒரு இதுக்கு போயிடாமல், முடிவுக்கு போகாமல் நிறுத்தி நிதானமாக யோசிங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன தெய்வம் இஷ்டமோ அல்லது ஒரு குலதெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்தை ரொம்ப டீப்பாக கும்பிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்தும். பொதுவாக திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் கிரகம் கட்டாயம் வேலை பார்க்கும். பொதுவாகவே நிறைய பேர் வந்து சிம்மராசி கஷ்டம சனி என்ன யோக பலன் சொன்னாலும் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நமக்கு நன்மை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்றதை விட்டுருவோம். நமக்கு தீமை என்ன அப்படிங்கிறது தான் பெருசாக தெரியும். பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி சாக்ரிஃபைஸ் ஆகி சந்தோஷப்படுறது மனித இயல்பு இல்லை. இல்லாத விஷயத்தை நினச்சி ஏக்கமாகிறது தான். இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டால் அந்த இல்லாத விஷயங்கிறத அப்படியே போயிடும், நமக்கு தெரியவே தெரியாது. அது அதாவது அது வந்து மனிதனுடைய இயல்பான நிலை இப்படி தான் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அஷ்டமத்து சனி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் விட்டுருங்க. டைம் சரியில்லை அப்படின்னா அதை கட்டாயம் நம்ம வேலை தான் இந்த கிரகங்கள்லாம் நம்மளை கட்டாயம் பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது. அப்போது அதுக்கு தெய்வம் தேவையில்லை. நம்ம வந்து கிரகம் சொல்கிறதான் ஃபைனல், கிரகம் தான் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கும். அப்படின்னா நம்ம தெய்வத்தை எதுக்காக கும்பிடணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து தெய்வத்தை கும்பிடும்போது கிரகங்கள் அதுக்கு என்ன செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா. நமக்கு வந்து ஒரு அடி விழுகணும் அப்படின்னா, கீழே விழுகணும் அப்படின்னா கட்டாயம் கீழே விழுந்து தான் ஆகும். ஆனால் அதில் அடிபடுறதும் அடிபடாததும் வந்து தெய்வத்துடைய அருள் கருணையினால் கட்டாயம் மாறுபடுங்க. நமக்காக தெய்வம் நம்மளே காத்தருளும். நீங்கள் என்ன சாமியை கும்பிட்டீங்களோ அந்த சாமி கண்டிப்பாக உங்களுக்காக துணை நிற்கும். இந்த கஷ்ட காலங்களில் உங்களை துணை நிறுந்து காக்கிறது அதோடைய கடமையும் கூட. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில் கேது இருக்குது. இனம் புரியாத கவலை, மன அழுத்தம், நெருக்கடி, அந்த ஒரு ஒர்க்காக இருந்துச்சுன்னா ஒர்க்கில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட அடுத்தது என்ன பண்ணணும்னு நினச்சி டென்ஷன் ஆகிக்குவாங்க. இது மாதிரி சிம்ம ராசிக்கு இயல்பாக இந்த மாதத்தில் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் எல்லாத்திலிருந்தும் வெளிவந்துட முடியும். தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கிரகம் திக்பலம் பெற்றால் அதிகமான பலன். அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே திக்பலமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரானது. என்ன அப்படின்னா, தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில் வந்து நல்ல வருமானம், இவ்வளோ நாளாக இருந்த இதெல்லாம் மாறி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல லாபம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க டைம் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் இப்போ விட்டுருங்க. நீங்கள் வந்து நினச்சது நடக்குதோ இல்லையோ வரதை கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கணும். இது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் சொல்லிட்டு முயற்சியை மட்டும் எப்போவுமே கைவிடாதீங்க. ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே உடஞ்சி உட்காராமல் மறுபடியும் அடுத்த முயற்சியை போடுங்க. இது இயல்பாக சிம்மராசிக்கு இருக்குது. சிம்மராசியோடைய அதிபதி வந்து சூரியனாக இருக்கனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவானை கண்ணார பார்த்து அவரை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதாவது காலையில் உதயமாக கூடிய சூரியனை பார்த்து பகவானே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி பிரகாசமாக ஜொலிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என்னோடய வாழ்க்கையில் நல்ல பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கங்க. கட்டாயம் வந்து இதை செஞ்சுட்டே வர இதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய கண்டிப்பாக உங்களுக்குன்னு
ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் பேசக்கூடியவங்க மற்றவங்க என்ன ஏதுன்னு உற்று நோக்குவாங்க, பிரபலியமாவாங்க, பாராட்டுகள் கிடைக்கும், புகழ்லாம் கிடைக்கும். பொதுவாகவே உங்களுடைய செயல்திறன்களும் நல்லாவே மாறுபடுறது நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது. 9ஆம் இடத்துல புதன் இருக்கார் உங்களுக்கு. அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய திறமைகள்லாம் வந்து உங்களுடைய திறமைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கு வந்து பேர் புகழ் மாற்றங்கள்லாம் உறுதியாக உண்டு. 2 கூடையவர் தான் 9ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே நல்ல புத்திசாலி, நல்ல திறமைசாலி அப்படிங்கக்கூடிய அமைப்புலாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வருதுங்க. இவ்வளோ நாளாக செஞ்ச வேலையை தான் இப்போ செய்வீங்க. ஆனால் இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் உருவாக்கி கொடுத்துரும். நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்கவோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே 6 கூடையவர் அஷ்டமத்தில் போயிருக்கு அப்படின்னா சில பேர் வந்து கடனால் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் கடனால் சால்வ் ஆகிறவங்களும் இருக்காங்க. கடன் பிரச்சனை சால்வ் ஆகி செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. கடன் ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் 2 விதமானதும் வரும். உயில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நீங்கி உயில் சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே அஷ்டமத்து சனி காலகட்டங்கள், ராகு கேது காலகட்டங்கள், இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. உங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சியை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படி சொல்லக்கூடாது. தர்ம சிந்தனையோட தான் செயல்படணும். ஆனாலும் உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால் 1 வருட காலத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஹெல்பிங் டெண்டன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலை நீங்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுறதோ, நண்பர்களே துரோகியாக மாறுறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே வந்து சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள், நன்மைகள் நடக்கும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கனால நல்ல லாபங்கள், நிரந்தரமான வருமானங்கள் வர்றது, தொட்டது எல்லாமே நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது, நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனையுமே தேடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பொதுவாக குடும்பத்தில் இருக்க நபர்களுடைய ஆதரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெருகும். நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உடனடியாக, ஏன்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்கனால உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. செகண்டு தேர்டு போங்க. அதே மாதிரி கணபதி வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசியில் வந்து கேது இருக்கனால எந்தளவுக்கு கணபதி பூஜை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு, உங்களுக்கு சனியும் பார்க்குறாரு. புத்திரஸ்தானம் ரொம்ப வலுத்திருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருபலனால இந்த வைகாசி மாதத்தில் நிறைய பேருக்கு திருமண பிராப்தமும் திருமண யோகமும் இருக்குது. பூரணமான குருபலன் இருக்குது. திருமண பிராப்தம் திருமண யோகம்லாம் நல்லபடியாக இருக்கும். வீடு கட்டுறது வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்குது. அவங்க சொல்கிறாங்கன்னு வாய் வழியாக சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்பவே இருக்கும். அதனால் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. முடிஞ்சால் லீவு போட்டு போயிட்டே இருங்க. பட் ஆனால் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. 9ல் புதன் இருக்குது, அஷ்டமத்தில் சனி இருக்குது. ஸோ அதனால் நம்ப வச்சு உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கிடுவீங்க. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே ஒரு காலகட்டங்கள் நமக்கு மோசமாக இருக்கும்போது காசு பணம் நிறைய கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஆசையை தூண்டும். ஒருத்தனை ஏமாற்றணுன்னா ஃபஸ்ட்டு ஆசையை தூண்டணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஏமாறுவாங்க. அந்த மாதிரி இப்போ காலகட்டங்களில் ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் யோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகள், உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு யார் வெல்விஷர்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. குழப்பமான சூழ்நிலைகளை நீங்களே முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சூப்பர். அவங்களுக்கெல்லாம் வந்து காலகட்டங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி காலகட்டம்ங்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நடவடிக்கையும் உத்து நோக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் அது ராங்காக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்துக்கிறதா நல்லது. லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறது வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, லஞ்ச லாவணங்கள் ஊழல்கள் இந்த மாதிரி விஷயங்களை, தர்மத்துக்கு புறம்பான
விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது நல்லது நல்லது. சரிங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. ஃபேமிலியில் கொஞ்சம் அனுசரணை தேவை. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இல்லைனாலுமே பொறுமை காத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விதத்தில் மாறிடும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்லா போனால் கூட குறுக்கால் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு நாய் வந்து வண்டி உலட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இப்போ கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் செய்யக்கூடியதை ரொம்ப நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஒரு சான்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதை நினைக்காதீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நல்ல வளர்ச்சி, கலைத்துறைக்கு எப்போவுமே நல்ல வளர்ச்சி இருக்குது. அதுவும் இல்லாமல் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கனால பெண்களாக இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப நல்லது நடக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் வந்து 15/5/2025 அன்றைக்கி வைகாசி மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 4 கூடைய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது தொழில் மூலியமாக ரொம்ப ரொம்ப லாபங்கள் கிடைக்க போது, நிறைய வருமானங்கள் வரப்போகுது. 4 கூடைய சூரியன் இருக்கனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. பணம் காசு இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து அந்த தடைகள்லாம் விலகி காசு பணம் வரத்துக்கு உண்டான பாயிண்ட்டாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. தொழிலுமே முன்பை விட ரொம்ப, அதாவது இவ்வளோ நாளாக தொழிலில் நிறைய முடக்கங்கள் இருக்குது. தொழிலில் எவ்வளோ வித பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லாம் களையிறதுக்கு ராகுவும் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 9, 10 கூடிய சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகளை போடுங்க, நிறைய வருமானங்கள் வரும். அதே மாதிரி 2, 5 கூடைய புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு விரயமும் இருக்குது. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி முழு சுபராக இருக்கார். அப்போது 5 கூடைய புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால என்னென்னா விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சுப விரயம் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வை நடத்துறது, அல்லது வந்து ஒரு வீடு வாங்குற, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற காலமாக தான் இது இருக்குது. உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை தான் நடக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் வர்றது, அதே மாதிரி படிப்பில் நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறது, படிப்பு முடித்தோடனே ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். பதவி ஸ்தான அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்கள தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். படித்து முடித்தோடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு துறையில் இந்த துறைக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் இது இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். ஸோ அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கும்போது என்னென்னா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி தான் ஆகணும். 11 கூடைய குரு, அவரே மூத்த சகோதரருக்கு காரகமும் அந்த குரு தான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது
மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழியே, அதாவது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கங்க. அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. அவங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. பண ரீதியாக நிறைய வருமானங்களை பெருக்கி கொடுத்தாலும் கூட, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு குடும்ப நபர்களோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும். அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல வருமானம்னு சொன்னேன் இல்லையா, வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து போகணும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக அவர் வராரு. அவர் வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ மருத்துவ செலவு ஏதாவது வச்சிட போகிறாரு. அதனால் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் ரொம்ப அதாவது டென்ஷனாக இருக்கிறது, 2வது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக கிளம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டும் போது சூதானமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸும் கண்டிப்பாக வேணும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருங்க. 4ஆம் இடத்துக்கு வந்து கேது வராரு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு இடமாற்றத்தை, வீடு மாற்றத்தை அல்லது தொழிற்சாலை மாற்றத்தை, ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உத்தியோகத்தில் நிறைய டென்ஷன் இந்த மாதிரி இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதமே உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேனேஜர் இந்த மாதிரி உயர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய வேலைகளை இன்னும் நீங்கள் துரிதப்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி அதாவது பெரிய லெவலில் ஒரு மேனேஜர், சாதாரண கிளர்க்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக தேடி வரும். ஏன்னா தேடி வரக்கூடிய பாவங்கள்லாம் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு தேடி வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போது எந்த வாய்ப்பாக வந்தாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க. அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும். அது மூலிமா நீங்கள் பிரபலியம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. வெளிநாடு போகிறது, ஏன்னா 5 கூடையவர் 12ல் இருக்கார். வெளிநாட்டில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறது, நீங்கள் இங்கேருந்து ஃபாரின் போய் நீங்கள் வந்து பாடுறது, நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அது மூலிமா நீங்கள் நாளுக்கு நாள் வந்து மக்களுடைய ஆதரவு, மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிகிற மாதிரி கண்டிப்பாக வந்துடும். அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நல்ல பதவி கிடைக்கும். நீங்கள் நினச்ச பதவியை அடையிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களோட பதவி ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம்தான். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருந்தாலே போதுமானது. அரசியல்வாதிகளுக்கு மற்ற எல்லா துறையை காட்டிலும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பராக இருக்குது இந்த மாதம். ஏன்னா சூரியனே உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் இந்த மாதம். அப்போ வந்து என்னென்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகரமான மாதம். பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிரபலியமாகக்கூடியது, இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னே தெரியல, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சாதாரண சின்ன போஸ்ட்டில் இருந்தால் கூட இந்த டைமு கட்சி தலைமையிடத்துக்கே நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்துடுது. ப்ரெஸ்ஸு, அதாவது சோஷியல் மீடியா, ப்ரெஸ்ஸு இது மாதிரி மீட் பண்ணும்போது மட்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமாதிபதியும் அவர் தான். அதனால் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க உங்களையா. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு முன்னேற்றம் தான். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்காது. இப்போது இந்த காலகட்டத்தில் குடும்ப நபர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, அதாவது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரணையாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவையில்லாத நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே தப்புன்னு ப்ளேம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போங்க. 2, 5 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார்.
முக்கியமாக உத்தியோகத்திலேயோ அல்லது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பாக போயிட்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபாரினுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க, அதாவது ஐடி ஜாபில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 2-5 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 2-5 கூடைய புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி அது மட்டும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்குது. சனியும் சுக்கிரனும் வந்து 11ஆம் இடத்துல ஜலராசியில் உச்சமாக இருக்குது. அப்போ தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நல்ல காசு பணம் வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூலேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்குது. இந்த வைகாசி மாதம் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான். இவ்வளோ நாளாக அதாவது கிரக பலங்கள் நிறைய நான் குரு பயிற்சி சொல்லியிருக்கேன், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும், டிப்ரெஷன், மன அழுத்தம், இனம் புரியா கவலைகள் எல்லாமே இருந்திருக்கும் கேதுனால. இப்போ இந்த கேதுவும் பயிற்சியாகி 12க்கு போயிட்டார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிரகங்கள் எல்லாம் இப்போ இது சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார், கண்டச்சனி அப்படிங்க நினைக்காதீங்க. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி, சரிங்களா? அப்புறம் 6 கூடையவர், 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். பொதுவாக 7ஆம் இடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாதகமும் கூட. ஸோ அதனால் பெருசாக தீங்கு அப்படிங்கிறது சனியினால் உங்களுக்கு ஏற்படாது. அஷ்டமத்து சனி வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் 7ல் இருக்க சனி உங்களுக்கு எந்த விஷயம், அதாவது எந்த வித குறையும் இல்லாமல் தான் உங்களுக்கு சனி வந்து நன்மையை தான் செய்வார். அதே மாதிரி ராகு 5ஆம் இடத்துல இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் நல்ல அமைப்பு. புதன் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. 11ல் செவ்வாய் இருக்குது. இதுதான் இந்த கிரக அமைப்பு. இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதம் பிறந்ததுக்கப்புறமே உங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். நிரந்தரமான வருமானம் வரதுக்கு உண்டான விஷயம்லாம் இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பீங்க. நீங்கள் போட்ட பலன் இரவு பகலாக பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து இயல்பு என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம ஃபீல்டில் பெரிய ஆள் ஆயிரணும். இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் கன்னிராசிக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இயல்பு நிலை வந்து கன்னிராசிக்கு இயற்கையாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அப்டேட்டடாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக உழைப்பீங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இந்த 12 ராசியில் கன்னிராசிக்கு இயல்பாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க், ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து புதன். ஸோ நீங்கள் உங்களை நிறைய போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்ல மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய விளம்பரப்படுத்திக்கங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த இறுக்கங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. நீங்கள் வான்னு சொன்னால் கூட இனிமேல் உங்களுக்கு கஷ்டகாலமே வராது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல வருமானம் வரும். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் பேசப்படுங்க. நீங்கள் யார் என்னன்னு இந்த உலகத்துக்கே நீங்கள் தெரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் போட்டு ஃபெயிலியர் ஆனீங்களோ அத்தனையுமே வந்து இனி வர காலகட்டங்களில் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே பெரிய லெவலில் பலன்கள் கொடுக்கும். இவ்வளோ நாளாக ஒரு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு 10 விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும், மீதி 9 விஷயமும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள், சாதாரணமாக சும்மா 1 போட்டிருப்பீங்க, அது பெரிய லெவலில் வந்துடும். என்னடா இது மேஜிக் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கன்னி ராசிக்கு உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதாவது
உங்களுக்கு முன்னாடி ப்ரமோஷனுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அதாவது மேனேஜருக்கு, உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் உங்களோட ஒர்க்கு பிடிச்சிரும். உங்களையும் அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. இது வந்து ஒரு மேஜிக் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், கட்டாயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். ஒவ்வொரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியாக நிரந்தரமான வருமானம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் யோசித்து எடுக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக பாதுகாப்பு உணர்வுங்கிறது இருக்கணும். ஹெல்த் கான்சியஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து மனசு பாதிச்சிருச்சுன்னா அவங்க எந்த விஷயமே செய்ய மாட்டாங்க. இது ஒரு பெரிய இது. அதனால் என்னென்னா மனசை நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது உங்களுடைய முதல் கடமைன்னு வச்சுக்கோங்களேன். 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 3, 8 கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. அதனால தான் ஹெல்த் கான்சியஸாக இருங்கன்னு நான் சொன்னேன். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு மருத்துவ செலவு வருது. ஸோ அதனால் கட்டாயம் வந்து ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தையாருக்கு மருத்துவ செலவு உண்டு. பொதுவாக 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவார். கட்டாயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேலுக்கும் மேலும் அது வளரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபகத்திறன் எல்லாமே வரும். படிப்பில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி உயர்கல்விக்கு போகிறதுக்கு உண்டானது. உயர்கல்வி படித்து முடித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகிறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம், யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கூட ஒரு சிலருக்கு இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசினாலே புத்திசாலி தான். அதுவும் அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியாக அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானம் திடீர்னு இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சூரியனும் வந்து 9ல் இருக்கார். அப்போ பேரு புகழ் எல்லாமே அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடச்சிரும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. இனி நீங்கள் அந்த மனசை வந்து மாற்றிக்கிட்டு, அதாவது நமக்கு இனிமேல் நன்மையே நடக்காதா அப்படின்னு நினைப்பீங்களே. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் வந்து செல்ஃபாகவே தாங்கள மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இயல்பாக ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, எந்த விஷயமுமே எதிர்பார்க்கறது மற்றவங்க கிட்டே எதிர்பார்த்தா அது கிடைக்காது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்காது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகசானம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து சொல்ல கஷ்டமாக இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு இயல்பாக, கன்னி லக்னத்துக்கு இயல்பாக வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மட்டும் நடக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே மற்றவங்க கிட்டேருந்து மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினப்பை மட்டும் விட்டுருங்க. நீங்களே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். மற்றவங்க யாராவது டிமோட்டிவேட் பண்ணால் அவங்கக்கிட்டேருந்து தூரமாக தள்ளி வந்துருங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கனால, புதன் வந்து தன்னுடைய தாய் தந்தையினாலே ஏமாற்றப்பட்ட கிரகம். ஸோ அந்த புதனே அப்படி இருக்காரு அப்படின்னா, ஆனால் இன்டெலிஜென்ஸு அப்படின்னா புதன் தான். ஸோ ஒருத்தர் பெரிய லெவலில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, அதாவது உடலால் வலிமை கிடையாது, அறிவினால் இருக்கக்கூடிய வலிமை தான் வலிமைங்கிறது. ஒரு புத்திசாலிக்கும் ஒரு பலசாலிக்கும் சண்டை போட்டால் புத்திசாலி தான் ஜெயிப்பான். ஓகேங்களா? பலசாலி ஜெயிப்பானா என்னங்கிறத நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனால் 100% புத்திசாலி ஜெயிச்சிருவான் தான் நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து புத்திசாலித்தனத்தினால நிறைய முன்னேறி வந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. மோட்டிவேட் நீங்களே உங்களை கண்ணாடி பார்த்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சனியோடைய பார்வையே இது ஒன்று தாங்க. ஏன்னா சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போது உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நான் அசிங்கமாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நம்மளால எதுவுமே முடியல, நம்ம ராசி இல்லாதவங்க, அப்படிலாம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். மாதம் ஒரு நாள், அதாவது
அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல, உத்தரமோ அல்லது அஸ்தமோ சித்திரையோ இதில் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட நட்சத்திரம் வரும்போது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும். அதுவும் உங்களுடைய உழைப்பினால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அந்த சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. அது உண்மையாலுமே பசி அறிந்து அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இந்த சனியோடைய கஷ்டம்லாம் உங்களுக்கு வரவே வராது. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சனி எப்போல்லாம் வந்து சந்திரனை பார்க்குதோ, ராசியை பார்க்குதோ, 7ஆம் பார்வையை பார்க்குதோ, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னென்னா தாழ்வு மனப்பான்மை வந்துருங்க. ஸோ அதனால் இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது. அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் கட்டாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது. ஒரு தெய்வத்தோட துணையை நாடிக்கங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் தெய்வத்துடைய துணையை நீங்கள் நாடிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து அரசாங்க பதவிக்காக பரீட்சை எழுதுறவங்க ப்ரொமோஷன்லாம் கிடைக்குங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்துடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது. அது 9ல் இருக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக வேலை கிடைச்சிரும். படித்து முடித்தோன்னு நிறைய பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல வளர்ச்சிகரமான மாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும். அரசியல் துறைகளுக்கெல்லாம் சூப்பராக முன்னேறலாம். நல்ல ஒரு பெயர் பதவி கிடைச்சிரும். அரசியலில் இருக்கவங்க வந்து உங்களுடைய மாவட்டமோ ஏதோ ஒரு பொறுப்பு, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, சாதாரண பொறுப்புலேருந்து அடுத்த கட்ட பொறுப்புக்கு போகிறது, கட்சி தலைமையிடம் வந்து உங்களை அங்கீகரிக்கிறது, பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. சனி சந்திரனை பார்த்துட்டாலே பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கும். கட்டாயம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதங்க. இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த மாதம் ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்க போகுது. காசு பணம், குடும்பத்தாருடைய ஆதரவு, கணவருடைய சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். இந்த நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து வழி நடத்தணும். இதுதான் வந்து நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும். படிப்புலேயும் நல்லபடியாக அமைப்பு இருக்குது. அடுத்தடுத்த லெவலில் வளர்ச்சி அடையக்கூடியது, உயர்கல்வி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, ஒரு பெரிய பாராட்டு, கவர்மெண்ட் அவார்டெல்லாம் கிடைக்கிறது, மிகப்பெரிய லெவலில் யோகம், வெளிநாடுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, நிறைய வாய்ப்புகள் வர்றது, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர்றது, பொதுமக்கள் கிட்ட நீங்கள் யார் என்னன்னு தெரியுது, பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சி. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, முக்கியமாக சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில். பொதுவாக கன்னிராசிக்கு மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வைகாசி மாதம் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் சரிங்க, ஒரு உறவுகள் ரீதியாகவும் சரிங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. கட்டாயம் வந்து ஒரு தெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கங்க. கஷ்ட காலங்களையும் தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூலேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் வந்து 5 கூடைய சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. வருமான ஸ்தானத்தில் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதே வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கார். புதன் வந்து 3, 6 கூடைய புதனாக இருக்கார். பொதுவாகவே மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் புதன் இருக்கனால நல்ல வந்து நிர்வாக திறமை அப்படிங்கிறது நல்ல மெருகேறும். உங்களுக்கு ஒவ்வொரு முடிவுமே வந்து நல்ல புத்தி சாதுரியத்தோட இன்டெலிஜென்ஸாக எடுப்பீங்க. மற்றவங்களால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய முடிவுகளும் செயல்களும் இருக்கும். அதில் வெற்றியும் காணுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து மற்ற விஷயங்களை காட்டிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 7 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு முடிவை வந்து யோசித்து எடுக்கணும். 7 சனியுடைய பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோடைய பாதிப்புகள், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்ஸஸை கிடைக்காது. ஆனால் செகண்ட் டைம், தேர்ட் டைம், அந்த ஒரு தேர்ட் டைம் அட்டம்ப்டில் கிடச்சிரும்.
நீங்கள் ஒரு ஒர்க் ரீதியாக பண்ணாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏழரை சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓரளவு நல்லது. தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சனியுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கனால தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்பாவுக்கு, உங்களுடைய தந்தையாருக்கு. அதே மாதிரி 3 குடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்கனால புதன் வந்து சொன்னேன் இல்லையா, அவர் என்னென்னா செமையான அலைச்சலை கொடுப்பாரு. ஒரு ஒர்க் விஷயமாவோ உள்ளது உத்தியோக விஷயமாவோ நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவோ கொஞ்சம் நிறையா அலைச்சல், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்கும். இன்றைக்கி கை மேலே பலன் இல்லைனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் தானாகவே வந்து சேரும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து உச்சத்திலே இருக்குது. 12 குடையவர் 2 குடையவர் 12ல் இருக்கார். 2 கூடிய சுக்கிரன் வந்து 12ல் இருக்கார். வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் விரயமும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பில் நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி படிப்பில் நல்ல ஆர்வம் அப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி இது இருக்கும். நீங்கள் ஒரு நினச்ச ரிசல்ட் அப்படிங்கக்கூடியது இந்த ரீவேல்யூவேஷன் போடுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி குரு 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா கை கூட்டிகிட்டே வரும். இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால தட்டி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கனால 3ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவேறிடும். அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். தெய்வத்துடைய அனுகிரகத்தை தேடிக்கங்க. 5ஆம் இடம் குலதெய்வம், குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல வருமானம், லாபங்கள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக வரதுக்குண்டான அமைப்புகளும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து குடும்பத்தாரிடையே இருந்த பிரச்சனைகளாக நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள், அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கை கூடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குருபலம் இருக்கனால குழந்தை புத்திர பாக்கியம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக போகிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்தையே பார்க்கறதுனால ஒரு மங்கள நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டானது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும். புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கட்டாயம் வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 10 குடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சா கூட இந்த மந்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும். பொதுவாகவே சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு ஃபாரின் ஃபண்டு வர்றது, நிரந்தரமான ஒரு வருமானம் வருது. வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தட்டி கழிக்காமல் உடனடியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களோட திறமைகள் மேலோங்கும், பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய புது புது வாய்ப்புகள், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே வந்து நல்ல வருமானம், உயர் அதிகாரிகள் மூலிமா நல்ல பாராட்டுகள், நல்ல விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது. புதுசாக நிறைய கான்டாக்ட்ஸ் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தலைமையிடத்துலேருந்து பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் உருவாகிறது இந்த மாதத்தில் தான் உருவாக போகுது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வருமானங்கள் வர்றது, உங்களுக்குன்னு ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான். பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது. புதுசாக உத்தியோகம் தேடுறவங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள், உடனடியாக வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகிறது, முக்கியமாக வந்து வெளிநாட்டில் ஜாப் வேணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள், சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் வந்து இரட்டிப்பாக வந்து சேரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வைகாசி மாதம் வந்து 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வராரு. இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா, டென்ஷன் கொஞ்சம் இந்த மாதம் வந்து இனம் புரியாத ஒரு கவலை அல்லது டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது. இடமாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடமாற்றம் கட்டாயம் உறுதியாக உண்டு. ஏன் அப்படின்னா, குரு வந்து எப்போல்லாம் ராசிக்கு வராரோ அப்போல்லாம் ஒரு சேஞ்சஸை கொடுத்துருவாரு. அந்த சேஞ்சஸ் வந்து குரு வந்து ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல விதமான மாற்றங்களை தான் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் புதுசாக வேறு விஷயத்தை ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அது வந்து கட்டாயம் உங்களுக்கு வெற்றியில் தான் முடியுங்க. அதே மாதிரி குரு வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி 10ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 9 கூடையவர் 10ல் இருக்கார். அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த மாதம்தான். ஏன்னா 9 கூடையவர் 10ஆம் இடத்துல வரும்போது அது கர்மஸ்தானங்கிறத காட்டிலும் 5ஆம் அதிபதி கூட சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகமாக அது மாறுங்க. பொதுவாகவே ஜலராசியில் கிரகங்கள் இருக்கும்போது 12 கூடையவரும் அது ஜலராசியில் போய் இருக்கிறாரு 10ஆம் இடத்துல. அதனால் வந்து உங்களுக்கு வெளிநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது. இந்த மிதுன ராசியில் யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடச்சிரும். அவங்களுக்குலாம் வந்து 3 மாதம் 4 மாதம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிரும். ஏன்னா உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரக சூழ்நிலைகள் இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஏன்னா குருவும் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைப்பார். அதே மாதிரி ஜலராசியில் கிரகங்கள் இருக்குது. இதனால வந்து உங்களுக்கு உடனடியாகவே கிடச்சிரும். படிப்பு விஷயமாகவும் வெளியூர் போகிறதுக்கு உண்டானது, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் இருக்குது, தொழில் ரீதியாகவும் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அது வந்து நல்லது தான். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இந்த மாதம் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல மாதம். 3 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். நிறைய மாற்றங்கள்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா உத்தியோகம் வேறு கம்பெனியில் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் வரதுக்கு உண்டானது. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இவ்வளோ நாளாக ஒரு கடுமையான நெருக்கடி, ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறிடும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான விஷயமும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமுமே சுமூகமாக முடியும், ஈஸியாக முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. தேவையில்லாத டென்ஷனுக்கு ஆளாகாதீங்க. எப்போவுமே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அதாவது எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் வந்து முன்பை விட உங்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. குரு 5 பார்க்குறாரு. 5ஆம் இடம் லக்ஷ்மியோடைய ஸ்தானமாக இருக்கனால பூரணமான பரிபூரணமான லக்ஷ்மியோடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறனால நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கட்டாய வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு. இந்த வைகாசி மாதத்துலேயே வந்து நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி குரு 5, 10, 9 பார்க்குறதுனால நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அது திருமணத்தில் முடியும். பெற்றோர்கள்கிட்ட இந்த டைமில் போய் சொன்னிங்கன்னா அது அவங்களுடைய பர்மிஷனோடைய மறுக்க முடியாமல் அவங்க வந்து ஒத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இது இருக்கனால இந்த டைமில் அதை வந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமணத்தில் இருந்த இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ திருமணத்துக்கு உண்டான பூரணமான குருபலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
இருக்குது. குருபலம் வந்து 1 இயர்க்கு இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதம் அப்படிங்கிறன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குது. 5 கூடையவர் சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்குது. அதனால சொல்கிறேன். பாக்கியாதிபதியும் சுக்கிரனோட சேர்ந்துருக்கனால இந்த மாதம் வந்து பரிபூரணமான நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கனால தாராளமாக நீங்கள் மேரேஜ் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 4 கூடையவர் உங்களுக்கு வந்து புதன் தான். அவர் வந்து 11ல் இருக்கார். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த கல்வி எடுத்து படிக்க முடியும். படிப்பில் முன்பை விட ஆர்வம், நல்ல ஞாபக சக்தி, ஞாபகத்திறன், புத்தி கூர்மை இது எல்லாம் இருக்கும். படித்தா நமக்கு லைஃப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துடும். அதே மாதிரி உயர்கல்வி போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. படிப்பு விஷயமாக வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் செல்வது, நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு உண்டானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்கலாம் நல்ல மார்க்கோட ஸ்கோர் நல்ல உயர்கல்வியில் இருக்கவங்கெல்லாம் வந்து நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து படிப்புலையாக இருந்தாலும் சரி, வேலையிலையாக இருந்தாலும், உத்தியோக வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து பரிபூரணமாக குரு கடாட்சம் இருக்கனால வளர்ச்சிங்கிறது இருக்குது. 3ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் இருக்காது. அதனால் வந்து கட்டாயம் வந்து அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். முன்கோவத்தை தவிர்த்துருங்க. ஒவ்வொரு முடிவுமே வந்து நிறுத்தி நிதானமாக பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன நன்மை இருக்குது தீமை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் ஒரு முடிவெடுங்க. 4 கூடையவர் 11ல் இருக்கனால நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 6 கூடைய அதாவது உங்களுக்கு 6 கூடைய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால பொதுவாக பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. உங்களுக்கு 6, 11 கூடைய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால நீங்கள் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அது வந்து உங்களுக்கு மைனஸாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க, ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. ஆனால் ஒரு சொல்ல நம்ம வார்த்தை வெளியில் வந்துருச்சுன்னா அதை திரும்ப எடுக்க முடியாதுல்ல. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். முன் கோவத்தை தவிர்த்தரணும். முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்தையுமே வந்து அதாவது மிதுன ராசிக்கிட்ட என்னென்னா ஓவர் டென்ஷன் ஆகிக்குவாங்க, அப்படி இல்லைன்னா ஓவர் அசால்ட் ஆகிக்குவாங்க. இது 2 இல்லாமல் சமநிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்தையுமே விளையாட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது, எல்லாத்தையும் சீரியஸாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும், சமநிலைப்படுத்திக்கணும். எதை சீரியஸாக எடுக்கணுமோ அதை கட்டாயம் சீரியஸாக தான் எடுத்தாகணும். எதை விளையாட்டுக்கு எடுக்கணுமோ அதை கட்டாயம் விளையாட்டுக்கு எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது. ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணி போங்க, அதுதான் வந்து நல்லது. ஏன்னா குரு வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, குரு வந்து அதாவது இப்போ தான் வராரு இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து இனம் புரியாத டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த டென்ஷன் எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப நபர்களோ அதை ஃப்ரெண்ட்ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸாஜினேட் பண்ணி இதாவீங்க. அதனால நான் சொல்கிறேன், இந்த டென்ஷன்லாம் தவிர்க்கிறதுக்கு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அல்லது குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம்லாம் கிடைக்கிது. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்க போகுது. 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. நிறைய வளர்ச்சி, ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களுக்கு உங்களுடைய கெரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கே தான் இது வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கலைக்கு அதிபதியான சுக்கிரனே இந்த மாதம் உச்சத்தில் இருக்கார் உங்களுக்கு. அதனால் நல்லபடியாக இருக்குது. முக்கியமாக வந்து 2ல் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து தெய்வ துணை உறுதுணையாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து கூடவே இருந்து கண்டிப்பாக உங்களே வழி நடத்தும். கூடவேனா பக்கத்தில் திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, தெய்வ சக்தி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அது பண்ணும்போது என்ன, அந்த தெய்வத்துடைய இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக கிடைக்கும். உங்களுக்கு இப்படி போ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சொரூபம் மூலிமா ஒரு நபர், தேவையில்லாத நபர், அதாவது யாருன்னே தெரியாது அந்த நபர் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, அவர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பார். யாருடா அப்படின்னு பார்த்தா அது யாரும் இல்லை, ஒரு தெய்வத்தோடைய ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அவங்க வந்து அந்த தெய்வம் வந்து உங்களைய கட்டாயம் வழி நடத்துவாங்க. குழப்பமான நிலையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு தான் சிறந்தது.
7, 10 கூடிய குரு உங்களுடைய ராசியில் இருக்கனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறது. அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில், பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்குது. செவ்வாய்ங்கிறது கணவர் காரகன். 6 கூடியவர் நீச்சமாக இருக்கனால கணவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பாதக அதிபதியாக போகிறதுனால நான் பேசக்கூடிய வார்த்தைகளை குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள். அதே மாதிரி முன்பை விட வந்து குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடியது நல்லது தான், கரெக்டு தான், தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுவாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஃபஸ்ட்டு டைமே பலிக்காது, 2, 3 டைம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கனால என்னதான் ஃபஸ்ட்டு டைமே வந்து ட்ரை பண்ணால் அது கிடைக்காது. முன்னாடிலாம் 1 டைம் 2 டைம் ட்ரை பண்ணால் கிடச்சிரும். ஆனால் இப்போது ஒரு 2, 3 டைம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கார். அதனால் முயற்சிகள், காரிய தடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கணபதியை வழிபாடு பண்ணுங்கள். கணபதியை வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காரிய சித்தி கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு. அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பெரிய சப்போர்ட் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஒரு பதவி தானாக தேடி வரும். ஒரு கட்சி தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி, நல்ல பொறுப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. மெயினாக நீங்கள் கவனமாக இருக்கிறது, வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். செவ்வாயும் ஒரு அரசியல் காரக கிரகம் தான். ஸோ வாக்கு ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால சோஷியல் மீடியாவில், அதே மாதிரி ப்ரெஸ்ஸு, அதாவது மீடியாஸு, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நீங்கள் வந்து ஒரு டிபேட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு யதார்த்தமாக நல்லது தான் செய்வீங்க. பட் ஆனால் தேவையில்லாத பழிகள் உங்கள் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.